அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா, நம்ம தினமும் காலையில கேலண்டர் கிழிக்கும்போது முதல்ல பார்க்குற விஷயம், நம்ம ராசிக்கு இன்னைக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னு தான். ஒவ்வொருத்தருக்கும் இந்த பழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பழக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி ராசி பலன் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசி பலன்ல இன்னைக்கு நமக்கு கோபம் அப்படின்னு போட்டிருக்குன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நாள் முழுக்க நம்ம கோவப்படாம இருக்க முயற்சி செய்வோம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கான ராசி பலனை தெரிஞ்சுக்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பழக்கம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். முதலாவது ராசியான மேஷ ராசிக்கு 3/8/2025 இருந்து 9/8/2025 வரைக்குமான வரக்கூடிய இந்த வாரம் எப்படி அமைய போகுது அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளுமே கிரகங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொரு விதமான பலன்களை எப்பவுமே கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரகங்கள் தான் நம்மளுடைய ராசிகளுக்கான பலன்களை தீர்வு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி இந்த வாரம் முழுக்க நம்மளுடைய கிரகநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னும், இந்த வாரத்திற்கான பலன்கள் என்ன அப்படின்றதையும் தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக 3/8/2025 அன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாள் ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சவால்களை சந்திக்க வேண்டியதாக கூட இருக்கலாம். உணர்ச்சி வசப்படுறத இந்த நாளில் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அமைதியும் கட்டுப்பாடும் இருந்தால் இந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக செய்வீங்க. சக பணியாளர்களோடு நல்லுறவு கண்டிப்பாக இருக்கும். அவங்க நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகள்லையும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அடுத்ததாக காதல் மற்றும் திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது, வீட்டில் விருந்தினருடைய வருகையினால் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே உற்சாகமாகவும் உறுதியோடையும் காணப்படுவீங்க. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் 3/8 அன்னைக்கு சிறப்பான ஒரு நிதிநிலை கண்டிப்பாக இருக்குங்க. தேவைக்கேற்ற பணம் உங்ககிட்ட இருக்கும். ஆரோக்கியம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது தவிர இந்த நாளில் மிகப்பெரிய அளவிலான ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்கும். இதனால் மிகவும் திறமாக இந்த நாள் நீங்கள் செயல்படுவீங்க. 4/8/2025 அன்று பலன்கள் கலந்தபடியாகவே இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. எந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். தகவல் பரிமாற்ற திறமையை மேம்படுத்திக்கிறது மூலியமாக பலன்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பணியிட பொறுத்த வரைக்கும் பணியிட சூழல் சவால்கள் நிரம்பியதாக இருக்கும். அன்றைய நாளை சுமூகமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, திட்டமிட்டு பணிகளை முன்னுரிமைப்படி செயல்படுத்துவது மட்டும்தான் ஒரு நல்ல முடிவாக இருக்கும். பணவரவு சுமாராக தான் இருக்கும். குடும்பங்களுக்கு தேவையில்லாத விதத்தில் செலவுகள் கண்டிப்பாக சேரும். கையில் இருப்பு குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் விரயமாகறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதனால் தேவையில்லாத இடங்களில் பணங்களை செலவு செய்கிறத தவிர்க்கலாம். மாறுபடக்கூடிய மனநிலையோட அன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. இதனால் துணையோடு உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்கக்கிட்ட பகிர்ந்து, அது இல்லை பிரச்சனையே இருக்குனாலும் அதை அவங்கக்கிட்ட சொல்லி அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உணவில் கவனமாக இருக்கிறது நல்லது. எண்ணெய் சேர்க்காத ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது நல்லது. காய்கறிகளை சாலட் மாதிரி உணவு சாப்பிடுவது மூலியமாகவும் நல்ல பலன்கள் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக 5/8 அன்னைக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அன்றைய நாள் ரொம்பவே உற்சாகத்தோடு காணப்படுவீங்க. நல்ல பலன்கள் பெறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு கூட இந்த நாளை சொல்லலாம். கடின உழைப்பிற்கான முயற்சி கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சரியானதாக இருக்கும். பணிகளை சரியான முறையில் செய்து முடிப்பீங்க. பணிகளில் உங்களுக்கான பாராட்டை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சுய வளர்ச்சி மூலியமாக பணியில் முன்னேற்றம் இருக்கும். அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பை நம்புறது ரொம்பவே நல்லது. கடின உழைப்பு என்றைக்குமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன்களை பெற்றுத்தரும்.
நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் அன்றைய நாள் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகையாக பணவரவு கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் நேர்மையாக இருக்கிறதால அன்றைய தினம் பணம் உங்கள் கையில் புரளும் அப்படின்னு கூட சொல்லலாம். காதல் மற்றும் திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் துணையோட அன்றைய தினத்தை கொண்டாடி மகிழ்ச்சி பெறுவீங்க. இனிமையான வார்த்தைகளை பராமரிக்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் அமைதியாக இருக்கணும். இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு நாளை நீங்கள் சந்தோஷமாக கழிக்க முடியும். உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக அன்றைய நாள் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவே இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. 6/8/2025 அப்படிங்கிற இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கும். பயனுள்ள திட்டங்களை தீட்டி அதில் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெறுவீங்க. பணியை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன் கண்டிப்பாக இருக்கும். அதிகப்படியான பணவரவு ஊக்கத்தொகையாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் கடின உழைப்புன்னு கூட சொல்லலாம். பணம் சம்பாதிப்பதற்கான வலுவான அடித்தளத்தை அமைத்து கொள்வீங்க. மேலும் இதன் மூலியமாக சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். உங்கள் துணையுடனான அன்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். உறவில் நல்லிணக்கமாக இருக்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமான மனநிலை காரணமாக ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாகவே இருக்குங்க. அதனால் அன்றைய தினம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையுது. அடுத்ததா 7/8/2025 இந்த நாளும் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும். உங்களுடைய செயல்கள் குறித்த நேரத்துக்குள்ளேயோ இல்லை அதுக்கு முன்னாடியே முடிச்சிருவீங்க. புத்திசாலித்தனத்தை மேம்படுத்த நீங்கள் சாதகமான நடவடிக்கைகளை எடுக்கிறது நல்லது. பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இதனால் பணியிடத்தில் உங்களுடைய திறமைக்கான மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் மேலே இருக்க மரியாதை கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இதன் மூலியமாக ஒரு திருப்திகரமான மனநிலை வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். தரமான பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. முக்கிய முதலீடுகளில் பங்கேற்கிற மாதிரியான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க. பொறுப்புகளை சிறப்பாக கையாளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் துணையோடு வெளியிடங்களுக்கு போவீங்க. இதனால் 2 பேருக்கு இடையே இருக்கக்கூடிய சில மன விரிசல்கள் சரியாகி நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். அன்றைய தினம் உங்கள் ஆரோக்கியமும் சிறப்பான நிலையில் இருக்குது. நல்ல உணவு முறை ஆரோக்கியத்தை சிறப்பாக தக்க வைக்கும். கால்வழி வர வாய்ப்பு லேசாக இருக்கிறதால உடற்பயிற்சிகள் செய்கிறது மூலியமா நற்பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. 8/8/2025 அன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிகரமான நாள். வெற்றின்னு எல்லா விஷயத்துலையுமே வெற்றி. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் உறுதியாக உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். பணிகளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக மேற்கொள்வீங்க. சக பணியாளர்களுடைய உறவு நல்லுறவாக அமைய நிறையவே வாய்ப்பு இருக்குது. அவங்க உங்களுடைய திறமையையும் உங்களுடைய மனசையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்கும். அதனால் அந்த வாரம் முழுக்கவே உங்களுக்கு வேலை பணி அப்படின்னு வர்ற நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குது. நிதிநிலையை பொறுத்த மட்டும் சிறப்பான ஒரு நாள் அந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். செழிப்பாக உணர்வீங்க. தேவைக்கு அதிகமாக பணம் உங்கள் கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிதாக முதலீடு செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நாளில் செய்யும்போது அதிலிருந்தும் கூட பணவரவு வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உங்கள் வீட்டில் விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே அமைதியான மனநிலையோடு உற்சாகமாக உறுதியாக காணப்படுவீங்க. அன்றைய தினம் உங்கள் ஆரோக்கியமும் சிறப்பான வகையில் இருக்கும். சிறந்த ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக 9/8/2025 இன்ற நாள் அந்த நாள் ரொம்ப ரொம்ப ஒரு வெற்றிகரமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த நாளை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளும் போது அடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணிகளை மகிழ்ச்சியோடு செய்து முடிப்பீங்க. உங்களுடைய நேர்மையான அணுகுமுறை உங்களுடைய வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து செல்ல வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கையில் இருக்கும் பணத்தை வைத்து நீங்கள் இந்த நாளில் செய்து முடிப்பீங்க. அதே போல் சேமிக்க நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் நல்ல விதத்தில் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். வீட்டில் விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். மேலும் உற்சாகம் உறுதி ரெண்டுமே இந்த நாளில் உங்களுக்கு அதிக அளவில் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லலாம்.
உடல் அளவில் பிரச்சனை இல்லைனாலும் மனதளவில் பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கான பதில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக யோகா மற்றும் தியானம் செய்து உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துவது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி இந்த வாரம் முழுக்க பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.